அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரிவிஷன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். 5 வீடியோஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். இது பார்ட் 6 வீடியோ. ஓகே, மற்ற 5 வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் சாப்டர் தான் என்ன பண்ண போகிறோம், ரிவிஷன் பண்ண போகிறோம். அதாவது இந்த சாப்டரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே 4 இம்பார்ட்டண்ட் பட்ஜெட் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பட்ஜெட் இருக்குது, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஓகே, ஸோ இந்த 4 பட்ஜெட் தான் இம்பார்ட்டண்ட்டான பட்ஜெட். நான் ஏற்கனவே 10 மார்க்கில் எது இம்பார்ட்டண்ட் வரும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லும்போதே சொல்லியிருக்கேன். கேஷ் பட்ஜெட்டும் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுத்தில் ஒரு பட்ஜெட் வந்து 10 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த 2 கொஷினுக்கும் உரிய வீடியோ உங்களுக்கு நான் வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ 10 மார்க்கில் இந்த 2 ப்ராப்ளம் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் பட்ஜெட் தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. சேல்ஸ் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 5 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 பட்ஜெட்டுக்குமே கூட நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. இந்த 2 வீடியோக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வேறு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் ஒரு 2-3 கொஷின் பேப்பரில் வந்து ரிப்பீட்டடாக மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பட்ஜெட் அடிக்கடி கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பட்ஜெட் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஒரு வேளை வந்தது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு இங்கே கொஷின் எழுதிட்டேன். ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ஸ்டாக், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க. எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு ஃபார்மேட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்டிமேட்டட் கன்சம்ஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, எஸ்டிமேட்டட் கன்சம்ஷனில் ஆரம்பிக்கணும். இந்த எஸ்டிமேட்டட் கன்சம்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்க கொடுத்துருக்காங்கல்ல ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ், இதால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். பாருங்கள், கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்கு இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கொஷின் தான் இப்போ நம்ம ஆன்சர் இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய எஸ்டிமேட்டட் கன்சம்ஷனை எடுத்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ எஸ்டிமேட்டட் கன்சம்ஷன் பாருங்கள், நமக்கு ப்ராப்ளமில் 1,20,000 கொடுத்துருக்காங்க, 44,000. அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்றது 16,000, 6,000, 24,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதை இங்கே மைனஸ் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ணி என்ன பேலன்ஸ் அப்படின்றத எடுத்து எழுதுனதுக்கப்புறமா க்ளோசிங் ஸ்டாக்கை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஆன்சர் வரும் இல்லையா? ஆன்சர் கிடச்சதுக்கப்புறம் அது வந்து பர்ச்சேஸ் யூனிட்ஸ். ஓகே, இதில் இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பெர் யூனிட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், உங்களுக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் கிடைக்கும். இவ்வளோ தான் சிம்பிளான ப்ராப்ளம். மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட். ஓகே, ஸோ பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோலுக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு டிப்ஸு. இந்த சாப்டரை இன்றைக்கி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஃபண்ட்ஸ் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்மளோட சேனலில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் 2 மார்க் கொஷின்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 5 மார்க் 10 மார்க் கொஷின்ஸ்க்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். தியரி கொஷின்ஸ். ஓகே, ஸோ அந்த கொஷின்ஸோட ஆன்சர்ஸை படிச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.